அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல குரோஷேட் கிட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிட்டு தான் நான் இப்ப புதுசா வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளா வாங்கணுன்றதும் என்னோட விருப்பம். இதுல இந்த 2 பேக்கேஜும் ஒரே பேக்கேஜா இருந்தது. இந்த ரேட்டுக்கு இந்த கிட்டு ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இது போல கவர்ல குரோஷேட் ஹூக் எல்லாமே வந்திருந்தது. இந்த ஹேண்டில் எல்லாமே ரப்பர் டைப்ல இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. இந்த பாக்ஸ்லயும் என்னெல்லாம் இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல குரோஷேட் கிட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும். நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலெட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எதுக்காக எனக்கு இந்த கிட் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைன்னா, இந்த கிட் வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த குரோஷேட் ஹூக்கு ஹேண்டில்ல இருந்து தனியா பிரிஞ்சு வந்த பிறகுதான் தெரியும். அந்த நீடில் கடைசி வரைக்கும் இல்ல, பாதி தான் அந்த ஹேண்டில்ல அப்படியே சொருகி வச்சிருக்காங்க. அது நம்மளால எடுத்து மறுபடியும் ப்ராஜெக்ட் எதுவுமே போட முடியாது. கையில கூட பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஹூக் செட் வாங்கியிருந்தேன். இது இந்த ஹேண்டில்ல கடைசி வரைக்கும் அந்த குரோஷேட் ஹூக்கு நீளமாவே இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஹேண்டில்ல கடைசி பகுதியில ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல நல்லா பார்க்கும் பொழுது அந்த குரோஷேட் ஹூக்கு உள்ள வரைக்கும் இருக்கிறத கிளியரா நம்மளால பார்க்க முடியும். அது போல இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஹேண்டில்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்காக தான் நான் இந்த கிட்ட வாங்கியிருந்தேன். இப்போ இதுல உங்களுக்கு வீடியோல சரியா தெரியலனாலும், நான் வீடியோவோட எண்ட்ல நீடிலோட அந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டோவா ஆட் பண்றேன். இது எல்லாமே நல்ல கைக்கு நமக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்ல கிரிப் இருக்கு. கலர்ஸும் நம்மளுக்கு ஈஸியாவே தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லலாம் யூஸ் பண்ணது எல்லாமே இந்த ஹேண்டில் எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும். அது ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஆனா இது எல்லாமே ரப்பர்ல இருக்கிறதால, இப்போ 2.5 mm அப்படின்னா அது ஒரு கலர்ல இருக்கு. இப்போ இது ஒரு கலர்ல இருக்கு. இது மாதிரி நம்ம கலரை வச்சே நமக்கு இந்த நம்பர்ன்றத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த லைட் வெளிச்சத்துல இந்த நம்பர்ஸ்லாம் சரியா தெரியல. நீங்க இது போலலாம் கிட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதனால நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். எனக்கு இதுல பிடிச்சதே என்னன்னா, இதுல பாக்ஸ் வந்திருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோல பொருளெல்லாம் சரியா தெரியலனாலும் நான் இமேஜ் ஆட் பண்றேன். இந்த பாக்ஸ்ல ஒரு இன்ச் டேப் இருக்கு. மேட்டெல்லாம் மெஷர்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கட்டரும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாடல்ல. நமக்கு கட் பண்றதுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் இதை கவர் போட்டு வைக்கலாம். பசங்க கிட்டலாம் நம்ம கேர்ஃபுல்லா வச்சிருக்கலாம். இது ஸ்டிச் மார்க்கு 2 விதமா இருக்கு.
ஒன்று ரவுண்ட் ஷேப்பில், ஒன்று ஹூக் சைஸில் இருக்கு. நிறைய பேருக்கு இதெல்லாம் கூட தனித்தனியாக சின்ன சின்ன கவரில் வந்து இருந்துச்சு, பாக்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு எல்லாமே இது போல தான் வந்துச்சு. இந்த கோன் மாதிரி இருக்கிறது எதுக்காகனா, இது போல் நீடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். சில டைமில் கீழே கூட விழுந்துலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இது போல் வச்சுட்டு போயிடலாம். இந்த ரிங்கு எதுக்காகன்னா, விரல்ல நூலெல்லாம் சுத்தாம இது போல ரிங் போட்டுட்டு இந்த வழியா நூலை வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக க்ரோஷேட்லாம் பின்னலாம். நான் இந்த ரிங்கை யூஸ் பண்ணலை. இது எல்லாமே நிட்டின் நீடில். இது செட்டாக இதில் அதே போல தான் வரும். அதே போல் பிளாஸ்டிக் நீடில்ஸும் இருக்கு. இங்கே இருக்கிற மொத்தமும் எல்லாமே க்ரோஷேட் நீடில் தான். எல்லாமே சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சைஸு. இது எதுக்காகன்னா, க்ரோஷேட் பர்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது ஜிப்பை ஆட் பண்ணுவோம். அந்த ஜிப்பில் இருந்தே நம்ம க்ரோஷேட் போடுறதுக்காக தான் இது போல். இதுலேயும் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் அழிஞ்சிரும். அதுக்காக நாம செலோ டேப் போட்டு அந்த நம்பர்ஸ் மேலே ஒட்டிட்டோம்னா நமக்கு எப்போவுமே இந்த நம்பர்ஸ்லாம் நல்லாவே தெரியும். அப்போ அந்தந்த சைஸ் நமக்கு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாக்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிட்டின் நீடிலும் இருக்கு. நான் நிட்டின்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு க்ரோஷேட் மட்டும்தான் பிடிக்கும். அதனால் இந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். கோன் இருக்குது, ஃபிங்கரில் மாட்டுற அந்த ரிங் இருக்குது, ஸ்டிச் மார்க்கு ரவுண்ட்லேயும் இருக்குது, ஹூக் மாடல்லையும் ஸ்டிச் மார்க் இருக்குது, பிளாஸ்டிக் நீடில், இன்ச் டேப், ஒரு கட்டர். இந்த ரோலர் போல 2 இருக்கிறது எதுக்காகன்னா, ஒரு மேட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். 6வது லைன் வந்துட்டோம். ஏதோ நமக்கு ஒரு வேலை வந்துருச்சு. அப்போ அந்த 6ன்ற நம்பரை அங்கே செலக்ட் பண்ணிட்டு ஸ்டிச்சு ஒரு 8வது ஸ்டிச்சு போட்டுட்டு இருக்கிறோம்னா ஸ்டிச்சுக்கு 8ன்ற நம்பரை அங்கே அந்த ரோலரில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்பொழுது எத்தனாவது லைன் போட்டிருக்கணும் நம்ம என்ன தேவையில்ல, எத்தனாவது ஸ்டிச்சுன்னா நம்ம என்ன தேவையில்ல. இந்த ரோலரில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு போன நம்பரை பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அதுக்காக தான் இந்த கவுண்டர். இது எல்லாமே க்ரோஷேட் நீடில் தான். சைஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். அடுத்த இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். இல்லை, நான் சொன்னது போலவே ஒரு ஒரு சைஸ்க்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நமக்கு ஈஸியாகவே சைஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த சைஸ் எல்லாம் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். 2.0 mm, 2.5 mm, 3.0 mm, 3.5 mm, 4.0 mm, 4.5 mm, 5.0 mm, 5.5 mm. இந்த சைஸ்லலாம் க்ரோஷேட் ஹூக்கு இருக்கு. இந்த மாடல் க்ரோஷேட் ஹூக்கெல்லாம் எவ்வளோ மெல்லிஸாக இருக்கு. க்ரோஷேட் பர்ஸ் எல்லாம் நம்ம ஜிப் வைக்கிறோம்னா அந்த ஜிப்பில் இருந்தே நம்ம க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெல்லிஸாக இருக்கிற இந்த க்ரோஷேட் ஹூக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும். கம்பல்லாமல் இதில் செய்ய முடியும். இதனோட அளவுகளையும் நான் கிட்ட உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற சைஸ் எல்லாமும் பாருங்கள். இந்த சைஸ் எல்லாம் நம்ம கை பிடிக்கிற இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறதால அழியறதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் இருக்கிற அந்த உட்டன் மாதிரியும் இருக்குது. ஆனால் அது பேர் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அந்த மாடலில் இருக்கு. பிளாஸ்டிக்கும் இல்லை, ஒரு அயன் எதுவும் கிடையாது. அது ஒரு மாதிரி ஒரு உட்டன் மாதிரி இருக்கு, ஆனால் உட்டன் கிடையாது. அதால நீங்கள் அந்த நம்பர் இருக்கிற இடத்துல எல்லாம் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா நீங்கள் அப்பப்போ க்ரோஷே போடும்பொழுது அந்த நம்பர்லாம் அழியாமல் இருக்கும். இதே நம்ம ரப்பரில் இருக்கிற அந்த நீடிலுக்கு செலோ டேப் சுத்த தேவையில்லை. ஏன்னா அதில் ரப்பர்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்பர். அது அழியறதுக்கும் சான்ஸ் கிடையாது. அதனால நமக்கு அந்த ரப்பருக்கு செலோ டேப் தேவையில்லை. ஆனால் இந்த ப்ளூ கலர் க்ரோஷேட் நீடில்ஸாக இருக்கிறதுக்கு செலோ டேப் போட்டலாம். நீடில் சைஸ் பார்த்து நம்ம
க்ரோஷெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் க்ரோஷெட் கிட்டில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.